உற்சாகமான அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காலை வணக்கம். இதை கேட்டிருக்கீங்க காலை நேரத்தில். பட் நான் அதை ரெக்கார்ட் பண்ணது நைட் டைம். ஏன்னா எனக்கு எப்போவுமே மண்டேங்கிறது சைலன்ஸ் டே. ஒரு 9 months மார்ச்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரி மண்டே. அது மகாத்மா காந்தி ஃபாலோ பண்ண ஒரு ப்ராக்டிஸு. நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் பண்ணணும். பட்டு இப்போ இந்த ஒரு 9 months அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் யாரோட பேச மாட்டேன், அன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு ரூம்குள்ளே இருப்பேன், புக் படிக்க மாட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் சைலன்ஸ் தான். இந்த நாள் வந்து எனக்கான நாள். வெளி உலகத்தில் நடக்கிற எனக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இட்ஸ் நாட் அ மௌன விரதம் கிடையாது. இது சைலன்ஸ் டேக்கு மௌனத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்கிறேன் நான் டைம் இருக்கும்போது. இப்போ அது அவசியம் இல்லாது. பட் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்லிவிட்டு அவ்வளோதான். ரைட். நேற்றுக்கு வந்து செஷன் டே 1 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ஆர்ஏஎஸ் செஷன் பண்ணிவிட்டு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. எஸ்பெஷலி அந்த ஆர்ஏஎஸ் செஷன் வந்து உங்களை நிறைய இம்பேக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான சீக்ரெட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஐ கேன்னு சொல்லுங்கள், யூ கெட் த ஐடியாஸ். இது ஒவ்வொரு டைம் ஞாபகம் படிச்சுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு காலை 5 மணிக்கு வந்து ஆர்ஏஎஸோடைய பார்ட் 2 இருக்குது. ஆக்சுவலாக பார்ட் 1 பார்ட் 2க்கும் அப்போ பண்ணினப்போ வந்து ஒரு 7-8 மாதம் கேப்புக்கு அப்புறம் பண்ண நினைக்கிறேன். 1 year பக்கம் கேப் ஆகி பண்ணுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அடுத்தடுத்த நாள் கேட்குறீங்க, அதனால் நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகிருக்கும். ஈவன் பார்ட் 1 சம்மரி கூட இந்த பார்ட் 2 வரும். ஏன்னா அப்போ பண்ணும்போது கேப் இருந்தனால பண்ணேன். இப்போ உங்களுக்கு மேபி திரும்ப ரிப்பீட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஓகே. அதே மாதிரி நேற்றுக்கு சண்டேங்கிறனால கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இன்றைக்கி அப்படி இருக்காது, அந்த டைமுக்கு முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் சில விஷயங்களை செய்கிற மூலமாக ஆக்டிவேட் பண்ணி லெவரேஜ் பண்ண முடியும், உங்களுக்கான மேஜிக்கில் அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறக்கான விஷயங்கள் இருக்கும். கவனமாக கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கங்க. நேற்றுக்கு வந்து அந்த டே 1 ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் நிறைய பேர் அது ரொம்ப அழகு வந்துச்சு, அப்பா அம்மாவை நினச்சி அப்படின்லாம் நிறையா அனுப்பியிருந்தீங்க. அது வரணும். அந்த ஃபீலிங் தான் சீக்ரெட். அந்த எமோஷன்ஸ் வரணும். சும்மா அப்பாவுக்கு நன்றி, அம்மாவுக்கு நன்றி, என்னை அப்படின்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை ஸ்பெசிஃபிக் எடுத்து அந்த இன்சிடெண்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் நேரில் போய் மீன்ஸ் மனசுக்குள்ளே அந்த காலகட்டத்துக்கு போய் அதை அப்படி நினச்சி பார்த்து அதை கனம் கொண்டு பார்க்கும்போது இப்படி நான் சொன்னேன் இல்லையா அந்த இன்சிடெண்ட்டை, அந்த உண்மையாக நடந்தப்போ வந்து எங்கள் அம்மா கொடுக்கும்போது எனக்கு பெருசாக எனக்கு நன்றி உணவுல பெருசாக இல்லை. சரிம்மா போம்மா, சரிம்மா ஏன் லேட்டாக வந்து ஃபீஸ் கட்டினீங்கன்னு கேட்டிருக்கேன் நான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மா அந்த சுச்சுவேஷன் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நான் இந்த நன்றி நுட்பம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி எங்கள் அம்மா மேலே நிறைய கோவப்பட்டிருக்கேன். ஆனால் இனியெல்லாம் எனக்கு கோவம் வரக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நன்றி உணர்வு வர என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோவம் குறைஞ்சிட்டே வந்துடும். நீங்கள் நெகட்டிவ் ஃபீலிங்கும் பாசிட்டிவ் ஃபீலிங் ஒரே டைமில் வந்து எக்ஸிஸ்ட் இருக்க முடியாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிராட்டியூட் ஃபீலிங் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கோவம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைஞ்சிரும். இன்னொருத்தர் மேலே நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க, உங்கள் பாஸ் மேலே கோவப்பட்டிருப்பீங்க, ஆனால் அவர் கொடுக்குற சம்பளம், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவர் அந்த இப்படியே சேர்ந்து நினைக்கும் போது அவர் மேலே கோவம் போயிடும். ஆக்சுவலாக இந்த பேட்சில் வந்த ஃபீட்பேக்களோட போன பேட்சில் ஒருத்தரோட ஃபீட்பேக் எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட் நாள் ட்ரையல் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து அனுப்பின மெசேஜில் சொன்னார், இந்த மாதிரி வந்து அந்த ஆடியோ கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஐயோ அவருக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சொத்து பிரிக்கும்போது இவருக்கே தெரியாமல் அவங்க ஒரு கூட பிறந்த 2 சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு சேர்த்து எல்லாம் ஈக்குவலாக பிரித்து அவங்க உயிர் எழுதி வச்சுட்டாங்க. இவருக்கு அந்த கோபத்தில் வந்து இவர் ஒய்ஃப் ஏதோ சொல்லி அவர் போய் அப்புறம் அப்பா அம்மா சத்தம் போட்டு அப்புறம் சண்டை பெருசாகி பேச்சுவார்த்தை நின்று போச்சு. பல வருஷமாக பேச்சுவார்த்தை நின்று போச்சு. இந்த ஆடியோ கேட்டுட்டு ஃபீல் பண்ணி ஈவன் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நம்ம தப்பு பண்ணிட்டேங்க, நீங்கள் இன்னைக்கு போயிட்டு வந்துடுங்க, 2 பேரும் போனாங்க, இல்லை நான் வந்து சண்டையாக நீங்களே போயிட்டு வந்துடுங்கன்ட்டு இவர் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போய் அப்பா அம்மா பார்த்து சொல்லும்போது அவங்க அம்மா அழுது கட்டி பிடிச்சி கரெக்டு இது நடக்கும்போது அவங்க ஒரு சிஸ்டர் வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அவங்கள அழுது அப்புறம் அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே பாசிட்டிவ் மாறிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டாங்க. அவர் அன்னைக்கு நைட்டு தான் சார் நான் அத்தனை வருஷம் கழிச்சு நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னாரு. அப்படி அந்த மாதிரி நம்ம அந்த நன்றியோட வரும்போது கோவமெல்லாம் காணாமல் போயிருங்க. அந்த ஃபீல் பண்ணும், தட் ஃபீலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அதே வேலையை தான் செய்ய போகிறீங்க. ஏன்னா இந்த நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் நேற்று வந்திருக்காது. இதை 2-3 நாள் ப்ராக்டிஸ் ஏன் பண்ண வைக்கிறேன்னா இந்த ஹோல் புக்கோடைய க்ரக்ஸ் இதுதான், ரியல் சீக்ரெட்டு தான். நிறைய பேர் இந்த புக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இதுக்கு நன்றி அதுக்கு நன்றி அதை சொல்லிக்கிற மாதிரி சுருதி சுத்தமாக எல்லாம் எழுதுவாங்க டைரியில். ஃபீலிங் இருக்காது, ஒன்றும் நடக்காது. நீங்கள் நாளானிக்கு காலைல 5 மணிக்கு வந்து சயின்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் ரீடெலிகாஸ்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீக்ரெட் புரிஞ்சிடும்.
அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுட்டு அதை பார்க்க வச்சே கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா திரும்ப நேற்றுக்கு எழுதுன மாதிரியே இன்றைக்கும் அம்மாவுக்கு வேற ஒரு இன்சிடெண்ட், அப்பாவுக்கு நேற்றுக்கு எழுதாத இன்னைக்கு இன்னொரு இன்சிடெண்ட், அந்த சூழ்நிலையில் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சி அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் திங்க் பண்ணணும். அப்போ தான் அந்த இன்சிடெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் இந்த ரியாலிட்டிக்கு வந்து ப்ளஸ் அது நடக்குன்னு உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். அது மாதிரி சில நண்பருக்கு இன்றைக்கி லிங்க் கொடுத்த ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி எழுத வேண்டாம், ஒரு நேற்று ஒரு நாள் எழுதுந்து போதும், அப்புறம் 28 நாள் பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்பௌஸ்க்கு நிறைய டைம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து அந்த உண்மையான நன்றி சொல்லிக்க மாட்டோம். நீங்கள் சொல்லணுங்கிறது இல்லை, ஃபீல் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அவங்ககிட்ட போய் நேரம் நன்றி அப்பா அம்மாக்கள் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு நண்பருக்கு சொல்கிறேன்னே அது நீங்கள் தாராளமாக இப்போ உங்கள் நண்பர் வந்து ஆபத்தில் உதவுன்னு நினச்சி பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு ஞாபகம் வருது, ஆனால் அன்றைக்கி நம்ம நல்லா நன்றி சொல்லியா இன்றைக்கி வந்து நீங்கள் நேரில் போயோ கால் பண்ணியோ இல்லை ஸ்வீட் வாங்கிட்டு போயோ அந்த அன்னைக்கு மட்டும் நீ அதை செல்ல வச்சா எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி அப்படின்னு சொல்லும்போது இதில் என்றாக்கு நம்மளுக்கு இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த சொல்லும்போது அந்த ஃபீல் பண்ணி சொல்லும்போது தட் கிவ்ஸ் மீனிங். இன்ஃபேக்ட் வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துக்கு ஒரு அதிகாரம் தான் எழுதியிருக்காரு, அறிவுக்கு ஒரு அதிகாரம் தான், கல்விக்கு ஒரு அதிகாரம் தான், ஏன் இந்த செய் நன்றி அறிதல்னு ஒரு இந்த கிராட்டிடியூடுக்கு அவர் ஒரு அதிகாரம் தான் வச்சுருக்காரு. ஆனால் நட்புக்கு வந்து 5 அதிகாரம். நட்பு, நட்பாராய்தல், பழமை, தீநட்பு, கூட நட்பு, 50 குறள். அவர் வார்த்தை சிக்கணும். திருக்குறள் படிக்கும்போது ரொம்ப டீப்பாக போனது மீனிங்கே நம்மளுக்கு கரெக்டான மீனிங் புரியும். அவையார் சொன்ன மாதிரி அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தெரித்த குறள், அவ்வளோ கான்சன்ட்ரேட் மெசேஜ் இருக்கும். அப்படி வார்த்தை சிக்கனம் வச்ச வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா நட்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 குறள் எழுதுறாரு. அப்படின்னா அந்த நட்போட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுங்க. அவர் டெஃபன்ஸனே கொடுக்குறாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போலே, உடுக்கை இழந்தவன் கை தான் நட்புங்கிறாரு. உடுக்கை தாங்க இடுக்கன் கலை தான் நட்பு. இதுக்கு என்ன உரை சொல்லுவாங்கன்னா, ஒரு சபையில் போகும்போது ட்ரெஸ் அவிழுதுன்னா டக்குன்னு வேகமாக போய் கை உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரி போய் வேகமாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் வள்ளுவர் வந்து அதை பாஸ்டன்ஸ் எழுதியிருக்காரு. இழந்தவன் ட்ரெஸ்ஸு போயாச்சு, அந்த வார்த்தைக்குள்ள எனக்கு பாருங்கள். அவர் வேட்டினோ கோமணம்னோ சேரைனோ அப்படி எதுவும் ட்ரெஸ்ஸோட பேர் குறிப்பில்லை, உடுத்தக்கூடிய உடைன்னு போட்டார். நீங்கள் எந்த திருக்குறள் எடுத்தீங்கனாலும் அவருடைய சிறப்பம்சம் என்னென்னா எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும், எந்த ஊருக்கும் பொருந்தும். அந்த அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜில் படித்தா கூட அவங்க லாங்குவேஜ் எழுதுன மாதிரி தான் அது இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். எந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை அவசியமே இல்லை. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் லாக்டவுனில் பேசுனது, இன்றைக்கி இருக்கிற டைம் பார்த்து சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, இன்னும் லாக்டவுனுங்கிறாரு கொரோனாங்கிறாருன்னு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதுறது இன்றைக்கி படித்தாலும் அந்த காலகட்டத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எழுதுறது. இது ஒரு ஊரில் எல்லா ஊரில் அப்படி தான் இருக்கும். அதனால தான் உலக பொதுமுறை அது ஆக்சுவலாக. அப்போ அவர் உடுக்கை என்ன சொல்கிறாரு, உடுக்கை இழந்தவன், அப்போ ட்ரெஸ்ஸு போயிடுச்சு, உடுக்கை இழந்தவன் கை என்ன பண்ணும், அந்த ப்ரைவேட் பாட்டை மறைச்சிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ நட்புங்கிறது என்னென்னா தன்னோட அப்போ கையோட வேலையை அதை விட்டுட்டு உங்கள் மானத்தை காப்பாற்றுற வேலையை பார்க்குது, உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி நட்புங்கிறது ஒரு துன்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை விட்டுட்டு போய் ஹெல்ப் பண்ணும். அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு ஒருத்தர் வந்து அப்படி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த நட்பை நினச்சி அந்த சூழலை நினச்சி இப்போ அதை டீகோட் பண்ணுங்கள். அவர் பண்ண ஹெல்ப்பை வந்து சாதாரண எடுத்துக்காமல் அவர் அதை பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா அவரோட வேலையை அதை விட்டுட்டு வந்திருப்பார் இல்லையா. அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு பிஸியாக தான் இருக்கிறோம். அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ உங்கள் நன்றி உணர்வு வெளியே வரணும். எனக்கு இந்த திருக்குறள் புக்கை 99 வந்து என்னோடய ஃப்ரெண்டு வடிவேல் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். நான் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், 98 வேலைக்கு போனேன். இங்கேருந்து ஒரு 2 பெட்டியில் புக்கெல்லாம் படித்து முடிச்சாது, தமிழ் புக் கிடைக்கல. கரெக்டாக வந்தவர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் புக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இருக்கிற பல கட்டத்தில் ஒவ்வொரு உட்காந்து என்ன பண்ணேன்னா அந்த திருக்குறளை படித்து ஒரு 100 குறளோ நோட்டில் எழுதி வச்சேன், இது யார் லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை ஒரு இம்ப்ரெஸ் ஆகி இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை இப்போ இருக்குதுன்னா ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு சொல்ல ஒரு திருக்குறள் தான் காரணம் வந்திருக்கு. அப்போ அந்த நண்பர் அந்த திருக்குறள் காலத்துக்கு சொல்லி கொடுத்தா புக் இருந்துக்குது, ஆனால் நான் படிக்கணும் அந்த சூழ்நிலையில் வந்து அவர் அதை கிஃப்டாக கொடுக்காமல் இருந்திருந்தாருன்னா என் லைஃப்லாம் இப்படி இருந்திருப்புனா இந்த சசிகுமார் இருப்பாராங்கிறது கேள்விக்குறி தான். நிச்சயமாக என் பையனுக்கு சொல்லிக்கிறேன், அவர் வடிவேல் ஃபோட்டோ காமிச்சு, இந்த அங்கிள்லாம் நீ லைஃபுக்கு மறக்கூடாது, ஊம்பை வந்தாலும் நீ சொல்லிடணும். ஏன்னா நான் அப்பா இன்னைக்கு இந்த மாதிரி இருக்காரு, இவ்வளோ விஷயம் சொல்லி கொடுக்குறாருன்னா அதுக்கு காரணம் இவர் வந்தால் அப்படி கொடுத்த ஒரு புக்கு தான். அவர் அது மட்டும் இல்லை, எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அப்படி அவங்க கொடுத்த விஷயத்தை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா. தட்ஸ் த ரியல் கிராட்டிடியூட். முடிஞ்ச அந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். அதே மாதிரி
டியூஸ்டே காலையில் 5 மணிக்கு முக்கியமான செஷன் இருக்குது. இந்த மேஜிக் எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை, ஒரு சில பேர்த்துக்கு தான் நடக்குது. அது யாருக்குன்னா டைப் ஏ பீப்புளுக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு அதில் தெரிஞ்சுக்கலாம். அந்த செஷன் அட்டன் பண்ணாமல் நீங்கள் மேஜிக் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண 28 நாள் ரியல் ப்ராக்டிஸ் அப்புறம் தானே வருது. இன்றைக்கி டே 1 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அடுத்து டே 2 பண்ணுவோம், அகெயின் டே 1 பண்ணுவோம். நம்ம வியாழக்கிழமை தான் டே 1 ரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அந்த டியூஸ்டே மார்னிங் 5 o'clock வரக்கூடிய செஷன் அட்டன் பண்ணிங்கன்னா தான் அந்த மேஜிக் வந்து உங்களுக்கு நடக்கும்னு தெரியும். 28 நாள் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் செஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் அனுப்பிவிடுங்க ஃப்ரெண்டுக்கு. சீக்கிரம் இந்த குரூப்பில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் அந்தந்த குரூப்பில் நீங்களே போஸ்ட் பண்ண மாதிரி குரூப் ஓப்பன் பண்ணிவிட சொல்லி மோஸ்ட்லி இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு குரூப் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் குரூப்லேயே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல் த பெஸ்ட். இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஆடியோவில் சந்திப்போம்.